ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவை நாட்டில் உள்ள மூலை முடுக்கெல்லாம் கொண்டு செல்வது என்பது நரசிம்ம சுவாமிஜிக்கு அவ்வளவு எளிதான காரியமாக இல்லை. பல எதிர்ப்புகளும் தடைகளையும் அவர் சந்திக்க வேண்டியதாயிருந்தது. நரசிம்ம சுவாமிஜியின் மீது வெறுப்பு கொண்ட சிலர், இந்த நபர் எங்களை ஒரு முகமதிய ஃபக்கீரை வணங்க சொல்கிறார் என்று சிலர் அவருக்கு எதிர்பிரச்சாரம் செய்தனர். அது மட்டுமல்லாமல் மோதிரங்கள் மற்றும் லாக்கெட்டுகளின் விற்பனையின் மூலம் அகில இந்திய சாயி சமாஜத்திற்கு பெருத்த வருமானம் கிட்டியது. இதை கண்டு பொறாமை கொண்ட ஷிரடி சம்ஸ்தானத்தில் இருந்த நிர்வாகிகள் சிலர், இந்த மத்ராசி சாது இவற்றையெல்லாம் பணத்திற்காக செய்கிறார், இவரை நம்ப வேண்டாம் என்று துண்டு பிரசுரங்களையும் பத்திரிகைகளிலும் செய்தித்தாள்களிலும் செய்திகளை வெளியிடும் அளவிற்கு சென்றுவிட்டனர். ஆனால் விரைவிலேயே ஷிரடியில் இருந்த சில முக்கிய நபர்கள் நரசிம்ம சுவாமிஜி முழு மனதோடு மற்றும் தொண்டாற்றும் தன்னலமற்ற குணத்தோடு சாயி பிரச்சாரத்தை செய்கிறார் என்று அறிந்து கொண்டு அவர்கள் நரசிம்ம சுவாமிஜியை ஊக்குவித்தனர். நரசிம்ம சுவாமிஜி, சாயிபாபா என்னுடன் இருக்கும் பொழுது நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று திட சித்தத்தோடு சாயி பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து வந்தார். கூடிய விரைவில் அவருக்கு எழுந்த எதிர்ப்புகளும் தடைகளும் தகர்ந்து போயின. நரசிம்ம சுவாமிஜியை எதிர்த்தவர்களே, நரசிம்ம சுவாமிஜி ஸ்ரீ சாயிபாபாவை ஷிரடியிலிருந்து உலகம் முழுவதும் அவருடைய புகழை எடுத்து செல்வதற்காக தன்னலமற்ற தொண்டை ஆற்றுகிறார் என்பதை புரிந்து கொண்டு அவர்களும் சாயி பிரச்சாரத்திற்கு நரசிம்ம சுவாமிஜிக்கு உறுதுணையாக ஒத்துழைத்தனர். ஓம் சாய்ராம்.